Daily. Taste the Daily. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 10 நாட்களுக்குள் இந்த 2642 பணியிடங்களுக்கான அந்த பணி ஆணைகளை தரவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு மருத்துவத்துறையில் மருத்துவ பணியிடங்கள் காலி இல்லை என்கின்ற ஒரு நிலை நம் 10 நாட்களில் உருவாகவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கடந்த ஆண்டில் ஒரு 1021 மருத்துவர்கள் நியமித்தோம். அந்த மருத்துவர்களுக்கு அப்போது சொல்லப்பட்ட அறிவுரை என்பது ஓராண்டு காலம் நீங்கள் அதிக காலி பணியிடங்கள் இருக்கிற ஒரு 20 மாவட்டங்களில் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கும் கலந்தாய்வு நடத்தி அவர்களை அங்கே அனுப்பி வைத்தோம். அவர்களுக்கு அப்போது சொல்லப்பட்டது இந்த ஓராண்டு காலம் நீங்கள் பணிமாறுதல் கேட்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. அந்த வகையில் அந்த 1021 மருத்துவர்களும் மிக சிறப்பாக இந்த துறைக்கு ஒத்துழைப்பை தந்து ஓராண்டு காலம் பணியாற்றினார்கள். அவர்களுக்கும் கடந்த 3 நாட்களாக பணிமாறுதலுக்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டது. கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற இடங்களில் ஒரு ஒளிவு மறைவற்ற தன்மையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் தயாராகி இருக்கிறது. வருகிற 20ஆம் தேதி என்னால் அந்த பணி ஆணைகள் DPH DMS வளாகத்தில் தரப்படவிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அந்த மாதிரி அதிகரிக்குதுன்னு பொதுவா சொல்லிட முடியாது. நடைபெறுகிற எங்க சின்ன தவறு நடந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி அதை சீர் செய்து வருகிறார்கள். தற்போது கூட இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு பாலியல் குற்றவாளிகளுக்குரிய அந்த தண்டனைகள் எல்லாம் சட்ட திருத்தத்தின் மூலம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆனாலும் கூட நீங்கள் சொல்வதைப் போல பள்ளிக் கல்வித்துறையும் மற்ற துறைகளும் ஒருங்கிணைந்து ஒரு சிறிய குற்றங்களும் கூட நடக்காத வண்ணம் இன்றைக்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல எங்கேயுமே இல்லையே. இப்ப ஏதாவது பெருமளவு நடக்குதுன்னு ஒரு பொதுவா ஏதோ இது சொல்ற மாதிரி இதுல சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. நடைபெற்ற எந்த குற்றமாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை நான் நன்றாக அறிவேன். நீட்டு தேர்வுக்காக அவரை நான் நேரடியாக சந்திக்கிற போது அவரே என்னிடத்தில் சொன்னது, நான் சார்ந்திருக்கிற ஒடிசா மாநிலத்து மக்களும் கூட நீட்டை விரும்பவில்லை என்று சொன்னார். அதை அவர் மறுக்க முடியாது. எனவே அந்த மக்களும் விரும்பாத ஒரு நீட்டைத்தான் இந்த அரசு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவர் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு தர வேண்டிய இந்த 2152 கோடியை தருவேன் என்று அடம்பிடிப்பது ஒன்றிய அமைச்சர். Taste the Daily.